வணக்கம் தோழரே, நான் ரூபி. ஸோ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா CIMA கோர்ஸை பற்றி தான் பார்க்க போறோம். சார்ட்டர் சர்டிஃபைட் இன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட். ஸோ ஒருவேளை நீங்கள் UK, கனடா, மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த CIMA கோர்ஸ் உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்பெஷலி ஃபார் BCom, BBA அண்ட் MCom, MBA இவங்களுக்குலாம் இந்த கோர்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கோர்ஸை பற்றி கேட்டுருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸை பற்றி ஆல் அண்ட் அபவுட் CIMAவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் என்ன, எலிஜிபிலிட்டி என்ன, எக்ஸாம் ஸ்ட்ரக்சர் எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசியாக இருப்பாங்க. வீடியோ பிடிச்ச லைக், ஷேர், கமெண்ட், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கோங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ CIMA சார்ட்டர் சர்டிஃபைட் இன் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் இது ஒரு UK பேஸ்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தாங்க. சோ யார் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை கண்டக்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குளோபல் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் இவங்க தான் இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ CIMA கோர்ஸை பத்தி உங்களுக்கு சிம்பிளா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா இந்தியால ஃபாலோ பண்ற CMA கோர்ஸ் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், அது மாதிரி யூஎஸ்ல ஃபாலோ பண்ற சர்டிஃபைட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் கோர்ஸ் மாதிரி தான் UK பேஸ் பண்ணி இருக்கிற சார்ட்டர் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் இது. சோ இன் ஷார்ட்டா சொல்லணும்னா இந்தியன் CMA, US CMA அண்ட் UK CIMA இந்த மூணுமே ஒரே கோர்ஸ் தான். எல்லாமே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட் ரிலேட் பண்ணி தான் வரும். பட் அவங்கவுங்க கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி சின்ன மாடிஃபிகேஷன் மட்டும் இருக்கும். ஸோ ஒருவேளை நீங்க இந்தியாக்குள்ள வேலை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க இந்தியன் CMA ஆன காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் இதை மட்டும் படிச்சாலே போதும். ஒருவேளை நீங்க இன்டர்நேஷனல் லெவலில் வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா US CMA இல்லைனா CIMA கோர்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகணும். அது இன்டர்நேஷனல் லெவலில் பயங்கர ஸ்கோப் இருக்குது. நம்ம ஆல்ரெடி US CMA பற்றி வீடியோ மேக் பண்ணிக்கோ, கார்ட்ஸில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ லாஸ்ட் சிம்பிளாக சொல்லணும் பார்த்தீங்கன்னா இந்த மூணு ப்ரொஃபஷனல் கோர்ஸுமே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸை ரிலேட் பண்ணி தான் வருது. பட் பிளேஸுக்கு ஏற்ற மாதிரி சின்ன ஆல்ட்ரேஷன் மட்டும் இருக்கும். ஸோ CIMA கோர்ஸ் ஒரு ஆன் டெவலப்பிங் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். இவங்க பல கண்ட்ரிஸ், பல அசோசியேஷனோட டைப் வச்சுட்டு இருக்காங்க. பட் நீங்கள் UKல தான் நான் வேலை செய்யணும் ப்ரோ நீங்கள் கேட்டிங்கன்னா கண்ணை முடிச்சு நீங்கள் CIMA கோர்ஸ் சூஸ் பண்ணலாம். எனக்கு UKல இது ஃபுல்லி அக்செப்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தான். ஸோ CIMA ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கான எலிஜிபிலிட்டி பற்றி பார்க்கலாம். நீங்கள் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது இந்த கோர்ஸை ஆரம்பிக்கலாம். பட் நீங்கள் கிராஜுவேட்டோ, டிகிரி, MBA எல்லாம் முடிச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய எக்ஸப்ஷன் கோர்ஸில் இருக்குது. ஸோ அதை பற்றி பின்னாடி சொல்கிறேன். ஸோ CIMA கோர்ஸ் உங்களுக்கு எக்ஸாம் பேஸ்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் தாங்க. ஸோ எக்ஸாம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 லெவல்ஸ் உண்டு. மொத்தமாக ஒவ்வொரு லெவல்லையுமே உங்களுக்கு 4 பேப்பர் இருக்கும், இன்க்ளூடிங் கேஸ் ஸ்டடிஸ். மொத்தம் பார்த்தீங்கன்னா 16 பேப்பர் உண்டு. ஸோ இந்த 4 லெவல்ஸ் என்னன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லெவல் சர்டிஃபைட் இன் பிஸ்னஸ் அக்கௌண்டிங், செகண்ட் லெவல் ப்ரொஃபஷனல் ஆப்ரேஷன், தேர்ட் லெவல் ப்ரொஃபஷனல் மேனேஜ்மெண்ட், ஃபோர்த் லெவல் ஸ்ட்ராட்டஜி லெவல். ஸோ இதுதான் அந்த 4 லெவல்ஸ். ஒவ்வொரு லெவல்லையுமே உங்களுக்கு 4 பேப்பர் உண்டு. ஃபர்ஸ்ட் லெவல் ஃபுல்லுமே உங்களுக்கு MCQ டைப் தான். ஒவ்வொரு பேப்பருக்கு உங்களுக்கு 90 நிமிஷம் தருவாங்க. நெக்ஸ்ட் செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஒவ்வொரு லெவல்லையும் உள்ள ஃபர்ஸ்ட் 3 பேப்பர் உங்களுக்கு MCQ டைப் தான். ஸோ ஒவ்வொரு பேப்பருக்கு உங்களுக்கு 90 நிமிஷம் தருவாங்க. அண்ட் லாஸ்ட் பேப்பர் எல்லாமே எல்லா செகண்ட், தேர்ட் அண்ட் ஃபோர்த் எல்லா லெவல்லையும் உள்ள லாஸ்ட் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு கேஸ் ஸ்டடிஸ், அது ஃபுல் சப்ஜெக்ட் டீடைல் 180 மினிட்ஸ் நீங்கள் எழுத வேண்டியது இருக்கும். ஸோ இந்த CIMA ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எக்ஸாமில் சில எக்ஸம்ஷன்ஸ் உண்டு. ஸோ ஒருவேளை நீங்கள் 12th படிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஷன் கிடையாது. இருக்கிற 16 பேப்பரையும் கண்டிப்பாக எழுதிதான் ஆகணும். ஒருவேளை நீங்கள் கிராஜுவேட், MBA ஃபினான்ஸாக இருந்தீங்கன்னா உங்களோட சிலபஸை வச்சு சர்டன் பேப்பர் உங்களுக்கு எக்ஸாம்ஷன் தருவாங்க. MCom இருந்தீங்கன்னா சில பேப்பர் எக்ஸாம்ஷன் உண்டு. ஒருவேளை நீங்கள் ACCA மெம்பராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 பேப்பர் கிட்ட எக்ஸாம்ஷன் உண்டு. நீங்கள் CA இருந்தீங்கன்னா, அதாவது இந்தியாவில் நீங்கள் CA முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 15 பேப்பர் எக்ஸாம்ஷன் உண்டு. நீங்கள் ஒரே ஒரு பேப்பர் மட்டும் எழுத வேண்டியிருக்கும், அது கேஸ் ஸ்டடி தான். உங்கள் CA ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி வேணுங்க, உங்களுக்கு போனஸ் ஒரு கோர்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ பேப்பர் எக்ஸாம்ஷனை பற்றி உங்களுக்கு யார் மேற்கொண்டு டீடைல்ஸ் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் இவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ CIMA ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஆன் டெவலப்மெண்ட் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் நாங்க. இவங்க கூடிய சீக்கிரம் தன்னோட ரிலேஷன் நிறைய ஆர்கனைசேஷன் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஆஸ்திரேலியன் CPA, அது மட்டும் இல்லாமல் US, கனடா இந்த மாதிரி நிறைய ப்ரொஃபஷனல் கோர்ஸ் அசோசியேஷனும் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட ப்ரொஃபஷனல் கோர்ஸுக்கு நல்ல டெவலப்பாக இந்த கூடிய சீக்கிரத்தில் வரும். ஸோ இந்த CIMA கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா, நீங்கள் CMA கோர்ஸ் பொதுவாகவே படிச்சிங்க, நீங்கள் ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனியில் நிறைய செலக்ட் ஆகிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரோல்ஸ் ராய்ஸ், KPY, டெலாய்ட் இந்த மாதிரி பெரிய ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி கிட்ட தான் இங்க போய் செலக்ட் ஆக அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த CIMA கோர்ஸை பற்றி ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமரை பற்றி சொல்லியிருக்கேன். இது அவங்க அஃபிஷியல் வெப்சைட்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் CIMA கோர்ஸ் படிக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா இங்கிலீஷ் ப்ரொஃபிஷியன்சி ஸ்கில் நல்லாவே இருக்கணும், நல்லா பேச தெரியணும். ஏன்னா CIMA கோர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபாரின் பேஸ்ட் கோர்ஸ் தாங்க. ஸோ உங்களுக்கு ஜாப்ஸ் முக்கால்வாசி ஃபாரின்ல தான் கிடைக்கும். ஸோ அதுக்கு உங்களுக்கு நிறைய லாங்குவேஜ் தெரியலான்னு பரவாயில்ல, உங்களுக்கு இங்கிலீஷ் ஒரு காமன் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இங்கிலீஷ் அவ்வளோவா தெரியல போலும் கேட்டிங்கன்னா இந்தியாவில் மட்டும் உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதுக்கேற்ற சேலரி கம்மியாக தான் கிடைக்கும். ஸோ இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு நிறைய சுலபமான வழி இருக்குது, நிறைய இடங்கள் இருக்குது. அதை பற்றி செப்பரேட் ஒரு வீடியோ மேக் பண்ணி போனா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்க, நான் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோ மேக் பண்ணுறேன். ஏன்னா நானுமே இங்கிலீஷ் ஒரு காலத்தில் 0வா தான் இருந்தேன், இப்போ தான் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருக்கேன். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கண்டிப்பாக நான் வச்சுக்கோங்க, உங்களுக்கு இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இல்லைனா இப்போமே ஆட்டி டெவலப்மெண்ட் பண்ண ஆரம்பிங்க. ஸோ ஷேக்ஸ்பியர் அளவுக்கு புக் எழுதுற அளவுக்கு உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாட்டி பரவாயில்ல, பேசுகிற அளவுக்கு கம்யூனிகேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரியணும். ஸோ CIMA கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான டியூரேஷன் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 or 3 இயர்ஸ் உங்களுக்கு எடுத்துக்கும். மேபி உங்களுக்கு எக்ஸம்ஷன் இருந்துச்சுன்னா இன்னும் கம்மியாகும்.
ஸோ இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஃபீஸ் எவ்வளோ ஆகும் ப்ரோ கேட்டிங்கன்னா 2.5 லட்சத்துலேருந்து 3 லட்சம் வரை ஆகும். இதில் எல்லா ஃபீஸுமே அடங்குது. ஒருவேளை உங்கள் இன்ஸ்டியூஷன் ஃபீஸ் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்துச்சுன்னா மேபி ஃபீஸ் கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் CIMA, USCMA அண்ட் இந்தியன் CMA. ஸோ இந்த 3 கோர்ஸுமே ஒரே மாதிரியான கோர்ஸ் தான். எல்லாமே மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் ரிலேட் ஆன கோர்ஸ் தான். பட் இந்த 3 கோர்ஸுக்குமே சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. ரொம்ப கஷ்டமான கோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் CMA, ஏன்னா அது ரொம்ப டைம் எடுத்துக்கும், நிறைய பேப்பர்ஸ் இருக்குது. அதை விட ஈஸி USCMA, அதையே விட ஈஸி CIMA கோர்ஸ். ஸோ என்னால் முடிஞ்சா இந்த 3 கோர்ஸுக்கான டிஃபரன்ஷியேட் இமேஜை நான் வீடியோவில் ஆட் பண்ண ட்ரை பண்ண பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த 3 கோர்ஸை பற்றி கம்பேரிசன் வீடியோ வேணும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, அதையுமே மேக் பண்ணுவோம். ஸோ CIMA கோர்ஸ் படிக்கிறதுக்கான இன்ஸ்டியூஷன் டீட்டெயில் எனக்கு இனிமேல் கிடைக்கல, நான் ஓப்பனாகவே சொல்கிறேன். ஸோ எடிட்டிங் டைமில் எனக்கு கிடைக்கும் நான் நம்புறேன். ஸோ மேபி கிடைச்சா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஆட் பண்ணி வைக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது இன்ஸ்டியூஷன் நேம் வெப்சைட் தெரிஞ்சால் கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க, அது பின் பண்ணி வச்சிருக்கேன். மேபி இந்த கோர்ஸ் உங்களுக்கு சென்னையில் நிறைய இடத்துல ஆன்லைன் ஆஃப்லைனில் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோவில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு CIMA கோர்ஸை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். நான் ஏதாவது இன்ஃபர்மேஷன் சொல்ல மறந்துருந்தா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை உங்களுக்கு எதாவது தெரிஞ்சாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. அடுத்த இந்த வீடியோவும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெக்கமெண்டேஷன் இருந்தால் அதையும் சொல்லிக்கோங்க. ஸோ அடுத்த வீடியோ பார்க்கலாம். பாய்.